ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஓய்வு நாளாகிய இன்றைய தினத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஃபுல் லைஃப் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் மூலமாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஜெபம் செய்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகா இரக்கமும் ஐஸ்வர்யமும் உடைய பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறதான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், கலந்து கொள்ள போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிறதான ஜெபங்கள், பாடல்கள், ஆமென் ஆராதனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். வந்து வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தாவே இதை நீர் அங்கீகரித்தருளும், ஆசீர்வதித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற உங்க கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாம் சேர்ந்து ஒரு பழைய பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்கிறதான ஒரு பழைய பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆமென் அவரை உயர்த்த போகிறோம். கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமாக? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்வல்வான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த, பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே தொழுதேற்று,
இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தோர தேத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அப்படியே கரங்களை உயர்த்தி அவருக்கு சொல்லும், ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீர் எனக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, நீர் என்னை விசாரித்ததற்காக, கடந்த மாதங்கள் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எந்நாள் வரைக்கும் என்னை அன்பு வைத்து ஆதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை சொல்லுமா தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என் உள்ளமெல்லாம் என் உயிரெல்லாம் நீங்க தானே. என்னை காத்து நடத்தினவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். நன்றி 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 நன்றி. என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்தவரே உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எழுமி நின்று எத்தனை பேர் இந்த பாடலை பாட முடியும்? ஆண்டவரே என் உயிரானவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரானவரே,
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா, உன்னாகம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, உன்னாகம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசுடே, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. ஆண்டவரே, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேனா, இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீ
உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ டாடி, உம்மை துதிப்பேன், உம்மையே துதிப்பேன். என் உயிரானவரே, என் உயிரிலும் மேலானவரே, உம்மையே நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உயிரானவரே, என் உயிரிலும் கலந்தவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீ துதிக்கப்படத்தக்க தேவன் ஆண்டவரே, ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னர், பரிசுத்தமான தேவன், உண்மையுள்ளவர், மாட்சிமை நிறைந்த தேவன், அவர் மகத்துவமானவர், ஈடு இணையில்லாத தேவன் நீர், இஸ்ரவேலின் ஜெயபலனே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, மகிமை 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 மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதித்து உம்மை நாங்கள் மகிழ்கிறோம், ஆராதித்து நாங்கள் உம்மை மகிழ்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே அந்த அமர்ந்திருந்து என்னுடைய கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு, என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு, ஒன்றே போதும் என்று மரியாள் தெரிந்து கொண்டது போல உம்முடைய பாதம் ஒன்றுமே போதும் என்று ஆமென் இந்த காலை நேரத்திலே சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். அப்பா, உம்மை துதிப்பதற்காக வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவரே, கேளுங்க. உம்முடைய பிரசன்னம் என்னை நடத்த வேணும். நான் தேவையோடு வந்திருக்கிறேன். நான் உடைந்த பாத்திரமாய் வந்திருக்கிறேன். நான் நொறுங்குண்டு வந்திருக்கிறேன். நான் வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்மாவை போல உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை நீங்க நிரப்புங்க, என்னை நீங்க நிரப்புங்க டாடி, என்னை நிரப்புங்க. இயேசுவிடம் காத்திருந்து காவலை மறந்துள்ளே, இயேசுவிடம் காத்திருந்து காவலை மறந்துள்ளே. மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் பிரசன்னம் இறங்குமே. இரவும் பகலும் பிரசன்னம் இறங்குமே. ஜீவனுள்ள
இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. கேளுங்கள் கேளுங்க தருவா, தட்டுங்கள் தீரப்பா. கேளுங்கள் தருவா, தட்டுங்கள் தீரப்பா. தேடுங்கள் கண்டடைவீர்கள் பரலோக ராஜ்யத்தை. தேடுங்கள் கண்டடைவீர்கள் பரலோக ராஜ்யத்தை. நாடுங்கள் வாஞ்சையோடே, நாடுங்கள் வாஞ்சையோடே. மகிமை பொழியுமே. வீட்டில் பொழியேற்றும் ஆண்டவரே, என் மேல பொழியேற்றும் ஆண்டவரே, என்னிலே பொழியேற்றும் ஆண்டவரே, என் மேல மகிமை பொழியேற்றும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என் மேல பொழியேற்றும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல பொழியேற்றும் ஆண்டவரே. ஓ மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. தடி நிர்பந்தமான மனிதன் ஆண்டவரே, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடும்? உம்மால் மட்டுமே முடியும். என்னுடைய ஜீவனை உம்முடைய கரத்தில் அல்லவோ நீர் பிடித்திருக்கிறீரப்பா. என் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியானவர் நீர் அல்லவோ ஆண்டவரே. நான் எங்கே ஓடுவேன்? நான் வலது பக்கம் ஓடினாலும் இடது பக்கம் ஓடினாலும், மேலே பறந்தாலும், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், அங்கேயும் உம்முடைய சமூகம் அல்லவோ என்னை தேற்றும், உம்முடைய கிருபை அல்லவோ என்னை வழி நடத்தும். மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்புமே. தகப்பனே, இரவிலும் பகலிலும் எந்த நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினூடாக நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். பார்ப்பதிலும் பேசுவதிலும் சிந்திப்பதிலும் செயல்களிலும் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு எங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் எப்பொழுதும் எங்களை உருவாக்கி வணைந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தபடியால் நன்றி. இதுள்ள ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்மளுடைய வேதாகமத்தை சங்கீதம் 28க்கு நேராக திருப்போம். சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்கள் இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பெலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அருள்நாதர் இயேசு தாமே நம்ம இதுவரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி தாங்கி ஏந்து சுமந்து தப்புவித்து வந்தார். இனிமேலும் அவர் அப்படி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை காப்பார், இன்னும் காப்பார், இனிமேலும் காப்பார். நம்மை கண்டு அழைத்தவர் நிச்சயமாக நம்மை ஒரு நாளும் விட்டு விலகாதவராக இருந்து நம்மை பாதுகாப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அருமையானவர்களே, மறந்து போகாதிருங்கள். நம்முடைய சபையின் எல்லா ஆராதனை ஒழுங்குகள், சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருப்பதை அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு மாலை 4 மணிக்கு சண்டே ஸ்கூல், அதை தொடர்ந்து டீன் சர்வீஸ், இவைகளில் நீங்கள் பங்கெடுக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புதன்கிழமையும் வருகிற வாரத்தில் நமக்கு தினமும் ஜெபம் இருக்காது. மாலையில் புதன்கிழமை நமக்கு 1 மணி நேரம் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்திற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை எல்லா மொழியினரும் சேர்ந்து கம்பைண்டாக சர்வீஸ் இருக்கும், ஜெபம் இருக்கும். இந்த 2 நாட்களும் ஜெபத்தில் நாம் செலவிடுவோம். மற்ற நாட்களில் நான் உங்களோடு கூட ஜூம் விசிட்டிங் செய்வதை நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆகையினால் மற்ற ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்காது. அதிகாலை 5 மணி ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கிறவர்கள் ஸ்க்ரீனில் இப்போ நிச்சயமாக வரும் என்று நான் நம்புகிறேன். ஸ்க்ரீனில் கூகுள் பே, ஃபோன்பே, இன்னும் பேடிஎம், ரெசோர் பே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவது எப்படி என்கிற அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொண்டிருக்கும். அவைகளை நீங்கள் பார்த்து தயவு செய்து நீங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தசமபாக காணிக்கைகளையும் உற்சாக காணிக்கைகளையும் விசுவாச அறிக்கை செய்து நீங்கள் பொருத்தனை செய்த காணிக்கைகளையும் கர்த்தருக்கு கொடுக்க நீங்கள் முன்வாருங்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நான் இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுங்கள். ஒரு பழைய பாடல், காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் இன்னும் காப்பார், இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மகனே. உண்மையாகவே சொல்லப்போனால் கடந்த நாட்களில் இந்த பேண்டமிக் நிமித்தமாக, இந்த கொரோனா வைரஸ் காரணமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை இழந்து விட்டோம். நமக்கு அருமையானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் பலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு வைத்திருக்கிறார். சிலரிடத்தில் பேசும்போது இந்த நம்பிக்கையற்ற நிலைமையில் தான் பேசுகிறார்கள். நாம் ஜீவனோடு இருப்போமா, நாம் இன்னொரு நாளை சந்திப்போமா என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அதை யோசிக்கும்போது தான் இந்த பாடல் என் உள்ளத்தில் வந்தது.
இதன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாட முயற்சி செய்கிறேன். என்னோடு நீங்களும் தெரிந்தவர்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாருன்னை கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாருன்னை கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நின் மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சச்சீல வேளையில் சிக்ஷையிலால் உன்னை கிட்டி இழுப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே. ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்ய மேன்மைக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, அது விஸ்தாரப்படுத்த அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும்.
கொடுக்க இயலாதவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இது முதற்கொண்டு அவர்கள் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க பரலோகத்தின் தேவன் தாமே உதவி செய்வீராக தகப்பனே. இப்பொழுது எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் இயேசுராஜா தகப்பனே. அநேகர் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள். அநேகருக்கு நான் எப்படி இந்த மாதத்தை எதிர்கொள்ளுவேன் என்கிற பயம் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு வியாதிகள், கொடூர வியாதிகள். இன்னும் சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, குடும்ப தேவைகள். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் பேதுரு பேசுவதற்கு முன்னமே அவனுக்கு இன்னதென்று இன்ன தேவை என்று அறிந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள இயேசு ராஜா இப்பொழுது தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நீர் தயவாய் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக. உம்முடைய மன உருக்கம் அவர்களை தொடட்டும் அப்பா. சுகம் கொடுக்கட்டும், அற்புதம் செய்யட்டும், அதிசயம் செய்யட்டும், விடுதலை தரட்டும். மகா பெரிய ஜாதியாய் எழுப்பி நிற்க கர்த்தர் உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் அப்பா. இப்பொழுதும் நீர் பேச நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும், இதயத்தை திறந்தருளும் தகப்பனே. ஆவியானவர் ஆளுகை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு என்னும் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஒவ்வொரு நாட்களும் நாம் வேத வசனத்தை வாசித்து அதிகாலையில் தியானிப்பது வழக்கம். அப்படி நாம் தியானித்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த வேத பகுதி கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே போட்டு இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார் என்பதை எனக்குள் உணர்த்தி காண்பித்தார். ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமாக அடிக்கடி நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்களும் நமக்கு சொல்லுவார்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தை அடிக்கடி நாம் பகிர்ந்து கொள்கிறதான வார்த்தை. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கெல்லாம் நாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவர் நம்ம கூட வருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு வருகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த பதம் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே NCV டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தால் ஸ்ட்ராங் வாரியர், வல்லமை படைத்த யுத்த வீரனாக, தமிழிலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய். பராக்கிரமசாலி என்கிற வார்த்தை யுத்த வீரனுக்கு கொடுப்பார்கள். யுத்தத்தை திறமையாய் செய்கிறவன், நேர்த்தியாய் செய்கிறவன், அவனுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்படும். இங்கே நம்முடைய அருள்நாதர் நம்மை பாதுகாக்கிற, நம்மோடு கடந்து வருகிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மோடு கூட கடந்து வருகிற நம்முடைய ஆண்டவருக்கு தான் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாம்? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, சாதாரணமாக அல்ல. டெரிபிள், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, டெரிபிள் மைட்டி மேன், பவர்ஃபுல் மேன், வல்லமை படைத்தவராக நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர் பயங்கரமானவராக, வல்லமை படைத்தவராக, பயங்கர பராக்கிரமசாலியாய்
நம்மோடு கூட இருக்கிறபடினால் முதலாவதாக be brave and strong. அதைத்தான் 2 சாமுவேல் புஸ்தகம் 10:12 வாசித்து பார்க்கும்போது be brave, let us fight bravely for our people and the city of our God. அந்த வசனம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒருவருக்காக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை நமக்கு சாதகமாய் நான் எடுத்துக்கொண்டு உங்களோடு பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது தைரியமாயிரு, be brave. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். be strong and bravely, தைரியமாகவும் மன வலிமையுடனும் காணப்படுங்கள் என்று இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நாம் தைரியமாகவும் மன வலிமையோடும், இந்த மன வலிமை நமக்கு அநேகருக்கு அவசியம். ஏனென்றால் கடந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவ்வளவு சோகத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் கொடுத்திருக்கிறது. நான் நேற்றைய தினத்திலே ஒரு மிஷனரி ஸ்தாபனம் அனுப்பிய ஒரு செய்தியை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை சேர்ந்த மிஷனரிகளாக வட இந்தியாவில் ஊழியம் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 17 பேர் மரித்திருக்கிறார்கள். அந்த 17 பேரில் 13 பேர் 40 வயதுக்கு கீழுள்ளவர்கள். அவர்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட அவர்கள் வயது 10 வயது, 4 வயது, 5 வயது. அதை பார்க்கும்போது உண்மையாகவே என்னுடைய மனது இளகி போனது. அப்பொழுது நான் யோசித்தேன், அப்பொழுது அவருடைய மனைவி அல்லது அவருடைய பிள்ளைகள் அந்த மன வலிமையை எவ்வளவு இழந்திருப்பார்கள் இல்லையா? மன வலிமையை இழந்திருப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும், நான் எப்படி எதிர்கொள்ளுவேன் இந்த உலகத்தை, எப்படி நான் இந்த உலகத்தை எதிர்கொள்ளுவேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன். கணவன் மரித்து விட்டார். சில மிஷனரி குடும்பத்தில் இப்படி நடந்திருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் மரித்து போய்விட்டார்கள். சின்ன சின்ன குழந்தைகள். இந்த பிள்ளைகளுடைய மன வலிமை எப்படி இருக்கும்? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், மன வலிமையுடனும் தைரியமாகவும் இரு. ஏனென்றால் the Lord will do what is good in his sight. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அருமையானவர்களே, தேவனுடைய கரத்தில் தீமை இல்லவே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த பேண்டமிக், அருமையானவர்கள் சிலரை நாம் இழந்திருப்போம், அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் சிலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தேவனுடைய கரத்தில் தீமை இல்லவே இல்லை. அவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே, கோர சிலுவையிலே அவர் தொங்கினார். கோர சிலுவையிலே 5 காயங்களை ஏற்றார். சரீரமெல்லாம் உழுகிறவன் நிலம்போல் காணப்பட்டது. முள்முடி ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிரசிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார். துக்கங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் காணப்பட்டாராம். ஏன்? உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை செய்யும்படியாக, பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கும்படியாக. அருமையானவர்களே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பி பிரேவ், தைரியமாயிரும் மகனே, மகளே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள். கடந்து போன காரியங்களையே நினைத்து கவலைப்படாது. நடக்க இருக்கிற காரியங்களை குறித்து நீ யோசி. இனி முன்னால் என்ன செய்யலாம்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் ஜெயம் மாத்திரமே பெறுவோம். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமரமையானவர்களே, அதைத்தான் 2வது காரியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 5 அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், for everyone born of God overcome the world. தேவனால் பிறப்பதெல்லாம்
உலகத்தை ஜெயிக்கும். நாம் தேவனால் பிறந்தவர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு இருக்கிற விசுவாசம். நாம் தேவனால் பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். தோல்விக்காக அல்ல, தோற்று போவதற்காக அல்ல. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமாயிரு, மன வலிமையாயிரு, பி ஸ்ட்ராங். நடக்கக்கூடாத காரியம் உனக்கு நடந்திருக்கலாம். நடக்கக்கூடாத காரியம் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம், துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். பேர் இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஐயோ, நான் எப்படி இதை மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், மன வலிமையோடு ஒரு மகனே மகளே, மன வலிமையோடு, be strong and courageous, bravely, தைரியமாயிரு. ஏன்? நீ உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன், நீ உலகத்தை ஜெயிக்க பிறந்தவள். நீ தோற்று போக மாட்டாய். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு ஒருவேளை மிகப்பெரிய பிரச்சனை போல் இருக்கலாம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? you will be strengthened. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை பலத்தினால் இடைகட்டுவார். அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார், அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுப்பார். அதைத்தான் சங்கீதம் 18:39 தாவீது இப்படியாய் சொல்கிறார், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி. You have girded me with strength for battle. என்னை யுத்தத்துக்கு பலத்தால் இடைகட்டினீர். உங்களோடு இருக்கிற வல்லமை படைத்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர், அவர் மாத்திரம் பராக்கிரமசாலியாய் இல்லாமல் உங்களையும் யுத்தத்திற்கென்று தயார்படுத்துகிறார். எப்படி? ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது. நம்முடைய அருள்நாதர் இயேசு மாத்திரம் சொன்னார். ஆகையினால தான் தாவீது அதை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள், என்னை பலத்தால் இடைகட்டி. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி. அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் மாற்றும்படி இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருள் இருக்கிறார். அப்படி அவர் பராக்கிரமசாலியாய் எழும்பும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை எழுப்பும் போது, நம்மை பலத்தால் இடைகட்டும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் அமிழ்ந்து போக மாட்டோம். இந்த இருக்கிற சூழ்நிலை நம்மை அமிழ்ந்து போக பண்ணாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நான்காவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். என் தேவன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்த பிரச்சனை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உசியா ராஜா மரணம் அடையும் வரைக்கும் தேவனுடைய சிங்காசனம் தெரியவில்லை. அவனுடைய பார்வைக்கு உசியா ராஜாவின் சிங்காசனம் தான் பெரிதாக தெரிந்தது. அவன் மரணம் அடைந்த பின்புதான் அதற்கும் மேல் உயரமும் உன்னதமுமான ஆவியானவர் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்தை அவன் பார்த்தான். நான் இன்றைக்கு உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், அருமையானவர்களே, இந்த பிரச்சனைகள்ல, இந்த போராட்டங்கள், இந்த கவலைகள்ல, இந்த வியாதியில, இந்த வெற்றிடத்துல, இந்த தோல்வியில, இந்த கண்டினியூஸா வருகிற பிரச்சனைகள்ல தொடர்ந்தேர்ச்சியாய் உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத அக்னி அஸ்திரங்களை உங்களை கொல்லவும் அழிக்கவும் உங்களை நாசம் பண்ணவும் வருகிற தீய சக்தியாக இந்த பிசாசின் சகல கிரியைகளையும் நீங்கள் பார்க்கும்போது தேவன் அதை காட்டிலும் பெரியவர் என்கிற சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும். உங்களுடைய பொருளாதார பிரச்சனை உங்களை நெருக்கும் போது, உங்களுடைய சரீர சுகவீனங்கள் உங்களை நெருக்கும் போது, தொடர்ந்தேர்ச்சியாய் குறிப்பிட்ட ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் போது, ஏதோ ஒரு காரியம் உங்கள் இதயத்தை கலங்கடிக்க செய்து கொண்டிருக்கும் போது, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தும் போது நீங்கள் யோசிக்க வேண்டும், என்னோடு இருக்கிறவர் பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர், என்னோடு இருக்கிறவர் பராக்கிரமசாலி.
அவர் நான் பார்க்கிற எனக்கு முன்னால் நிற்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மிக பெரியவர் என்கிற அந்த தைரியம் உள்ளுணர்வு உங்களுக்கு வந்தாலே மன வலிமை வந்துவிடும். You will be strong enough. நீங்கள் இன்னும் ஒரு சக்தி படைத்தவராக மாறிவிடுவீர்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாய் ஒரு வசனம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில். நமக்கு சத்துரு யாரு? நம்மை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் நம்மை நிர்மூலமாக்கவும் வருகிற சாத்தானின் கிரியைகள், பிசாசானவன். இனி நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற சத்துருக்கள் யார்? நமக்குள்ளேயே சில நேரம் கிரியை செய்கிற பொறாமைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், நமக்குள் இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், நமக்குள் இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், அசுத்த கிரியைகள், மாம்ச கிரியைகள், இவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது. இனி வெளியிலிருந்து போராட்டங்கள், வியாதிகள், நமக்கு விரோதமாய் வருகிற இந்த காலகட்டத்தில் வைரஸ், நமக்கு விரோதமாய் வருகிற பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக வருகையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவைகளுக்கு பயப்படாயாக. எவ்வளவு அருமையாய் ஆவியானவர் இந்த காலவேளையில் நம்மை பார்த்து பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினாலும், உங்களுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அவர் உங்களோடு இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம், மன வலிமை உங்களுக்கு உண்டாக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் குதிரை போன்ற பிரச்சனைகள், ரதம் போன்ற பிரச்சனைகள், நீங்கள் உங்களுக்கு எது பெரியதாய் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, மனதை, உங்கள் இதயத்தை, உங்கள் சிந்தையை, நீங்கள் செயல்பட முடியாதபடி, நீங்கள் காரியத்தை செய்ய முடியாதபடி, முன்னால் கடந்து போக முடியாதபடி, சிலர் சில நேரங்களில் பேசக்கூட முடியாது, பேச விருப்பம் இருக்காது, யாரிடத்திலும் பேச விருப்பம் இருக்காது, யாரிடத்திலும் சிரித்து பழக விருப்பம் இருக்காது. காரணம், ஏற்கனவே சில பிரச்சனைகள் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி அழுத்தி கொண்டிருக்கும் போது, அப்படி சோர்வுக்குள் ஆக்கும் போது, நீங்கள் கவலைப்படும் போது உங்களுக்குள் இப்படிப்பட்ட எண்ணம் வரட்டும், இவைகளை காட்டிலும் பெரிய பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எனக்குள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இந்த கால வேளையில வரட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு பண்ணின கர்த்தர் உங்களோடு பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால் என்ன நடக்கும் தெரியுமா? You will push back your problems. எப்படி? எனக்கு அருமையானவர்களே, நான் இப்பொழுது தான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் பிரச்சனை, கவலை சிலரை அழுத்தி பேச விடாமல் பண்ணும், சிலரை சிரிக்க விடாமல் பண்ணும், சிலரோட பழக விடாமல் பண்ணும், சிலரை வேலை செய்ய விடாமல் பண்ணும், சிலரை தூங்கிக் கொண்டே இருக்க வைக்கும். அத்தனை பிரச்சனைகள் சிலருக்கு கொடூரமாக இருக்கும், தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். சிலர் யாரிடத்திலும் பேச விரும்பவே மாட்டார்கள். தன்னுடைய சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, பிள்ளைகளோடு கூட பேச விரும்ப மாட்டாங்க. வேலை செய்ய விருப்பம் இருக்காது, உட்காந்துட்டே இருப்பாங்க, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைகள் சில நேரங்களில் மனிதன் அப்படி புஷ் பண்ணி அப்படியே கீழே 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 அழுத்தி, அதனால தான் இந்த மாதிரி வேர்டெல்லாம் சொல்றாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இன்னும் அதிகமாக வார்த்தைகள் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் சொல்லி சைக்காலஜிஸ்ட் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவார்கள். இதெல்லாம் அவங்களை அழுத்தி கிரியை செய்ய முடியாமல் ஆயிருக்கும். நான் ஒரு சகோதரி அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் யாரிடத்திலும் பேசாத ஒரு ஊமையாராய் மாறிவிட்டார்கள். ஊமையாகவே மாறிவிட்டார்கள். அவர்களால் யாரிடத்திலும் பேச முடியாது. அவ்வளவு கொடூரமா
அந்த டிப்ரெஷன் அவர்களை தாக்கியது. மருந்து சாப்பிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு மருந்து தூக்கம் தான். அந்த தூக்கம் என்ன, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? செயல்படாமல் மாற்றி விடுவது. அநேகரை செயல்படாமல் மாற்றி விடுவது தான் பிசாசினுடைய திட்டமும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க பின்னால போயிட்டே இருக்கிறீங்க. பின்னால போய் அப்படியே சோர்ந்து சாஞ்சி உக்காந்துடுறீங்க, சாஞ்சி படுத்துடுறீங்க, அப்படியே கவலைக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டுறீங்க. அந்த கவலைக்குள்ளேயே இருந்து அதையே திருப்பி திருப்பி யோசிச்சு ஹை பிரஷர்ல போயிடுறாங்க சிலருக்கு. அதனால ஹை டயபெட்டிக், இப்படிப்பட்ட வியாதிகளை பிசாசு கொண்டு வந்து விடுகிறான். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் வேதம் இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்மை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? பராக்கிரமசாலியாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது, ஆங்கிலத்தில் வாசித்தால் அது அழகா இருக்கிறது. சங்கீதம் 44:5, Psalm 44:5, through you யாரு? பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். through you we will push back our adversaries. we will push back. எப்படி? நம்ம இதுவரைக்கும் செயல்படாம, பேச முடியாம, சிரிக்க முடியாம, அப்படியே அடக்கி நம்ம கீழே விழ தள்ள பண்ணி வச்சிருந்துச்சு பாத்தீங்களா? அவைகளை இந்த மாதத்தில் பராக்கிரமசாலியாகிய கர்த்தரை கொண்டு அவர் நம்மோடு இருக்கிறபடினால் we will push back. அதை நம்ம முன்னாடி தள்ளுவோம். முன்னாடி தள்ளி இதுவரைக்கும் பின்னோக்கி போய்கின்றிருந்த நாம் இனி நாம முன்னேறுவோம். நம்ம மன வலிமை திரும்ப உண்டாகும், புது தெம்பு உண்டாகும், புது தைரியம் உண்டாகும், புது கிருபையை நம்ம உணர்வோம், புது ஆசீர்வாதத்தை உணர்வோம், பாசிட்டிவான திங்கிங் நமக்குள்ள வரும். ஏன்? பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியாகிய இயேசு நம்மோடு இருக்கிறபடினாலே நம்மை அழுத்தி கொண்டிருந்த, நம்மை சாய்த்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் திரும்ப முன்னால புஷ் பண்ணி போகிற கெபாசிட்டியை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுப்பார். அதை தமிழில் வாசித்து பார்த்தால் தாவீது இப்படி சொல்லுகிறார்: உம்மாலே எங்கள் சத்துருக்களை, ஆங்கிலத்தில் will push it back அப்படின்னு இருக்குது, ஆனால் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குது. எப்படி தெரியுங்களா? என்னை அழுத்தி கொண்டிருக்கிற டிப்ரெஷன், என்னை அழுத்தி கொண்டிருக்கிற சோர்வு, என்னை பேச விடாமல் தடை பண்ணுகிற என் பிரச்சனை, என் கவலை, என் போராட்டங்கள், என் வியாதி அத்தனையையும் இந்த மாதத்திலே கீழே விழத்தள்ளி எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசு என்கிற நாமத்தினாலே காலுக்கு கீழே போட்டு மிதிப்போம் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற, உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற, பேச முடியாமல் உன்னை பண்ணுகிற, சிரிக்க முடியாமல், உன்னை பார்க்க விருப்பம் இல்லாமல், நல்ல ட்ரெஸ் பண்ண கூட விருப்பம் இருக்காது, நல்லா சமைக்க விருப்பம் இருக்காது, சாப்பிட விருப்பம் இருக்காது, யார்ட்டையும் பேச விருப்பம் இருக்காது, அப்படி உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எடுத்து கீழே தள்ளி காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிடுவ. இதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நான் அப்படி செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பி பிரேவ், மன வலிமையோடு காணப்படுங்கள். உங்களோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களோடு இருக்கிறவர் அவர்களோடு என்று சொன்னால் யாரோடு? உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானின் சகல தந்திரங்களை காட்டிலும் பெரியவர் உன்னோடு இருக்கிறார் மகனே, உன்னோடு இருக்கிறார் மகளே. அவர் உனக்கு போதுமான பலத்தையும் தைரியத்தையும் கிருபையும் கொடுப்பார். ஆகவே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 28:7 சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் என் பலனும் என் கோட்டையுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த மாதம் முழுவதும் நாம் சொல்ல வேண்டியது இதுதான். எனக்கு கேடகமாக, எனக்கு பலனாக,
எனக்கு மன வலிமை கொடுக்கிறவராக, தைரியம் கொடுக்கிறவராக, பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் சகாயம் பெற்றேன். I got a favor. I received grace and mercy. அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் இதயம் களிகூறுகிறது. நான் பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் எனக்கு இருக்கிறது என்கிற அந்த தைரியத்தோடு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். எனக்கு அருமையானவர் தேவ பிள்ளைகளே, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 - 9 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னோடு எனக்கு பலனாக கேடகமாக கர்த்தர் இருக்கிறபடியினால் எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதே இல்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. எவ்வளவு தைரியமா, எவ்வளவு மன வலிமையோடு பேசுகிறார் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை செயல்பட விடாமல் மாற்றுவதுதான் பிசாசின் நோக்கம். உனக்கு ஒரு வியாதியை கொடுத்து உன்னை நடக்க விடக்கூடாது, நீ செயல்படக்கூடாது, நீ காரியத்தை செய்யக்கூடாது, நீ அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு பர்டிகுலர் பெயின் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு சரீரத்தில் வியாதி என்கிற பெயின் கொடுத்து கொண்டே இருப்பான். அது உன்னை கொட்டி கொண்டே இருக்கும், பிரிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ எனக்கு வலிக்கிறதே. அந்த வலி இருக்கும்போது அந்த வலிக்குள்ள போகிறவங்க சிலருக்கு தெரியும். நான் பேசும்போது நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வலி சில நேரத்தில் இருக்காது, ஆனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் இருக்கும். அது உங்க மனசுக்குள்ள தட்டிக்கிட்டே இருக்கும். வலி இருக்கிறது போலவே ஒரு உணர்வு இருக்கும். உண்மையாவே வலி போயிருக்கும், ஆனா அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷனை கொடுத்து பிசாசு உங்களை அந்த வலிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். சிலருக்கு சரீரத்தில், சிலருக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை திரும்ப 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 கொடுத்து குட்டிக்கிட்டே இருப்பான். யாராவது ஒருத்தரை வச்சிருப்பான், யாராவது ஒருத்தரை பிசாசு நியமிச்சு he appoints some people specially for that. அவங்கள வச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். வேலை செய்கிற இடத்துல அப்படி உங்களை வச்சு யாரையாவது வச்சு டான் பண்ணிக்கிட்டே இருப்பான், பிரிக் பண்ணிக்கிட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருப்பான். சிலரை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுவான், சில சமுதாயத்தை எழுப்பி விடுவான், சில ஜனக்கூட்டத்தை எழுப்பி விடுவான், சில ஊரையே எழுப்பி விடுவான். அவர்கள் உங்களை குத்திக்கிட்டே இருப்பான். உங்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, மன வலிமையா இருக்கக்கூடாது. நீ சோர்ந்து போயிடணும், நீ மனம் அடிஞ்சிடணும். அதுதான் பிசாசோட நோக்கம். பிசாசோட நோக்கமே நீ படுத்தே இருக்கணும், நீ செயல்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நீங்களும் சொல்ல விரும்புகிறேன். எப்படி தெரியுங்களா? நீங்க சொல்லணும், ஆமா எனக்கு சரீரத்தில் பெயின் இருக்குதான் செய்யுது, ஆனாலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி நான் எழும்புவேன். எப்படி? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிந்து போவதில்லை. எனக்கு அருமையான ஒரு சகோதரி, அவர்கள் கணவன் கொரோனால இறந்து விட்டாங்க. அந்த சகோதரி சொல்லும்போது இப்படித்தான் சொல்றாங்க, மனசு பாரமா தான் இருக்கு, ஆனா எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, இந்த 3 பிள்ளைகளுக்காக நான் வாழுவேன், நான் ஜீவிப்பேன், நான் வாழ்ந்து காமிப்பேன். அதுதாங்க தைரியம், அதுதாங்க இயேசு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற, உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிசாசு என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஒரு விதவை தீர்க்கதரிசியின் இடத்துல சொன்னால் பாருங்கள், என் இடத்துல கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கு, அதுல ஒரு அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம்னு நினைக்கிறோம். அதுதான் பிசாசு கொடுக்கிற சிந்தனை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிட்டு நான் வாழுவேன், நான் ஜீவிப்பேன், இயேசுவுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லுவதுதான் பிசாசின் கிரியைகளை அகற்றுகிற மிக வலிமையான வார்த்தை. எப்பக்கம் கலக்கம் அடைந்த மனம் முறிந்து போவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர் தொடர்ந்து துன்பப்படுத்துவார்கள். ஒரு மகனை குறித்து ஒரு சகோதரி திரும்ப திரும்ப எனக்கு ஒரு ஜெப குறிப்பு அனுப்பி கொண்டே இருப்பார்கள். என்னுடைய மகன் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான், என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அன்றைக்கு கூட சொன்னாங்க, பாஸ்டர் அவனுக்கு 44 வயதாயிடுச்சு, இன்னும் அவன் வீட்டு வாடகை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்,
அவன் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் துன்பப்படுத்தினாலும் நான் கைவிடப்பட்டதாக நான் உணரவில்லை. எனக்கு இயேசு இருக்கிறார். சிலர் கீழே தள்ளுறாங்க, புஷ் பண்றாங்க, நீ மடித்து போகும்படியாக சிலர் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். பிசாசானவன் கிரியை செய்கிறான், மனித சக்தி கிரியை செய்கிறது. பவுல் சொல்கிறார், கீழே விழுந்தா கூட நான் மடிந்து போக மாட்டேன். ஏன்? பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சகோதரியே, உன்னை படுத்திருக்க பண்ணுகிறானா? செயல்பட முடியாம பிசாசானவன் பண்ணுகிறானா? நீ காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் தடுக்கிறானா? எழும்பு, இன்றைக்கு சொல்லு, நான் மன வலிமையோடு எழும்பி நிற்கிறேன். என்னை காக்கும் வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். ஒரு பாடல் இருக்கிறது பாருங்கள். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் சோதனை வரும் நேளையில் சொற்கேட்கும் செவியிலே எனக்கு பரத்தில் இருந்து பராக்கிரமசாலியாக என் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த நம்பிக்கையோடு இந்த கோரஸ் என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. சகோதரனே, சகோதரியே, கீழே விழுந்து விட்டது போல உனக்கு எண்ணம் இருக்கிறதா? உன்னை யாரோ தள்ளி விடுறது போல ஒரு ஃபீலிங் இருக்குதா? உன்னை யாரோ தள்ளி விடுறாங்க, நீ கீழே விழுகிறாய். நான் திரும்ப திரும்ப விழுகிறேன், நான் திரும்ப திரும்ப தோற்று போகிறது போல ஒரு எண்ணம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பரத்திலிருந்து 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 உனக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக தேவ தூதர்களை இப்பொழுது அலை அலையாய் கர்த்தர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு யுத்தம் உனக்காக நடக்கும். அந்த யுத்தத்தில் பராக்கிரமசாலியாய் சேனை அதிபதியாய் இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பதாக சொல்லுவார். நீ தைரியமாய் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கமான், என்னோடு சேர்ந்து சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் சொல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஓ, என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே,
காத்திடுவார் என்றுமே. நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றேன். காரணம் என்ன தெரியுமா? அநேகரை பிசாசு பின்னாடி விழத்தள்ளும்படியாக சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்கும். அவர்கள் நான் இடறி விழும்படி என்னை தள்ளினார், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். உங்களை தள்ளுவாங்க, செயல்பட விடாம உன்னை மாற்றும் சூழ்நிலைகள் உன்னை மாற்றும். இந்த கொரோனா வைரஸ்ல ஒரு தகப்பன் இறந்து விட்டான். ஒரு டீனேஜ் பாய். அவன் வாய் திறந்து கூட அழ அவனுக்கு தெம்பு இல்லை. அவன் அப்படி சைலண்டா இருக்கிறான். சிலரை அப்படி ஆக்கி விடுகிறது சூழ்நிலைகள். பிசாசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கார்னர்ல உன்னை நிப்பாட்டி வச்சு செயல்பட விடாம மாற்ற முயற்சி செய்கிறான். சகோதரனை சகோதரி, அடையாளம் கண்டுகொள். உன்னை செயல்பட முடியாதபடிக்கு பிசாசானவன் உனக்கு சுற்றிலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துவான். சிலர் டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். யோபுவின் மனைவியை போல தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சிலர் எதிராக நிற்பார்கள். சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், உன்னை அறிந்து கொள்ள மாட்டார்கள், உனக்கு உதவியாய் நிற்க மாட்டார்கள். ஆனால் பராக்கிரமசாலியாக, பயங்கர பராக்கிரமசாலியாக இயேசுவோடு நின்று உன்னை தூக்கி விடுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை தாங்குவார். இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த கர்த்தர் இனிமேலும் அப்படி செய்வார். கர்த்தர் என்னோடு பேசினார், இது எனக்கான வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வத்திற்கும் எஜமானனாகி எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, ஏசப்பா, எங்களை கீழே விழ தள்ளும்படி பிசாசானவன் சில நேரங்களில் எங்களுக்கு விரோதமாய் வருகிறான். எங்களை செயல்பட விட முடியாதபடி, பேச முடியாம, சிரிக்க முடியாம, பாட முடியாம, யார்கிட்டையும் பழக முடியாம எங்களை டிப்ரெஷனுக்குள்ள அப்படியே ஓரமா தள்ளுறான். சில பிரச்சனைகள் தொடர்ந்தேச்சு எங்களை குத்தி கொண்டே இருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வருகிறது. சிலருக்கு சில வியாதிகள் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. சில வேதனைகள் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. ஒரே தலைவலி திருப்பி திருப்பி வருகிறது, இடுப்பு வலி திருப்பி திருப்பி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ மருந்து எடுத்து கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா திருப்பி வந்துருது. கொஞ்ச நேரம் இந்த பிரச்சனை எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, திருப்பியும் என் கணவன் மூலமா பிரச்சனை, என் பிள்ளைகள் மூலமா பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்படி மன சோர்வுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையிலே மன வலிமையை கொடுப்பீராக, மன வலிமையை கொடுப்பீராக. Let them be strong enough right now. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சுகவீனர்களை தொட்டு சுகமாக்கும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீக கட்டுகள், பிசாசின் சகல சதிநாச மோசங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். எல்லா துதிகான மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் இருக்கும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் உங்களோடு பங்கெடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுதாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.